தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கு வந்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்கள் நேம் போட்டு ஐ அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய சர்வே நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் இந்த இதில் வந்து மொபைல்லே வந்து ஓப்பன் பண்ணி அந்த சர்வே நம்பரை பார்த்துக்கலாம். அந்த மேப்போடையே உங்களுக்கு காட்டிடும். அந்த கூகுள் மேப் எப்படி பார்க்குறோமோ அதே போல் உங்கள் இடத்தினுடைய சர்வே நம்பரு அதில் மேப்போடு காட்டும். அதே போல் உங்கள் நிலத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்தினுடைய சர்வே நம்பரையும் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து பார்த்துக்கலாம். கூடுதலாக பல்வேறு தகவல்களும் வந்து இந்த தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ரெஜிஸ்டர் மூலமாக அதில் இந்த நிலம் வந்து யார் பேரில் இருக்குது, இந்த சர்வே நம்பர் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதிலேயே வந்து உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் இருந்த இடத்துலையே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்துல அந்த சர்வே நம்பர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சர்வே நம்பரில் அந்த உட்பிரிவுலாம் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இடத்தினுடைய ஓனர் யார் பேரில் அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் இந்த தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கூடுதல் சிறப்பு என்னென்னா இந்த அப்ளிகேஷன்லேயே அந்த இடத்தினுடைய வரைபடத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எஃப்எம்பி வந்து நீங்கள் இந்த சர்வே நம்பரில் எஃப்எம்பி தேவைப்படுது அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இந்த நிலத்தினுடைய பெயர் வந்து யார் பேரில் இருக்குங்கிறது இதிலே பார்த்துக்கலாம். கூடுதலாக பட்டா நம்பர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட்டா நம்பர் கொடுத்தும் இந்த நிலம் வந்து யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இருந்த இடத்துலையே உங்களுடைய மொபைல் மூலமாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.